ஒரு குடையை கிருஷ்ணரிடம் கொடுத்தார் யசோதை அன்னை. ஆனால் அந்த குறும்புக்காரனோ அதற்கு முதலில் நமது 9 லட்சம் பசுக்களுக்கும் குடையை கொண்டு வர சொன்னார். உடனே யசோதை அன்னை சிரித்து கொண்டே, அடே குறும்புக்கார பயலே, பசுக்களுக்கு நான் குடையை கொண்டு வந்தாலுமே அவற்றிற்கு தான் கைகள் இல்லையே, எப்படியடா அந்த பசுக்கள் குடையை பிடித்து கொண்டு உன்னுடன் வரும் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், பசுக்களுக்கு கைகள் இல்லை என்றால் என்ன தாயே, மாடுகளுக்கு பக்கத்தில் குடையை பிடித்து வர நீங்கள் 9 லட்சம் நபரை பணிக்கு அமர்த்துங்கள் என்றார். கிருஷ்ணர் சொல்லியதை கேட்டதும் எப்படி 9 லட்சம் நபரை மாடுகளுக்காக வேலைக்கு வைப்பது என்று நினைத்து திகைத்து போனார் யசோதை அன்னை. இருந்தாலும் தன் மகன் வெயிலில் வாடுவதை ஏற்க முடியாத யசோதை அன்னை அவரிடம் விடாமல் குடையை கொடுத்து எடுத்து போகச் சொல்லி வற்புறுத்தினார். அதனால் கிருஷ்ணர், தாயே, எனக்கு சோர்வு ஏற்பட்டால் என் நண்பர்களிடம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். நான் வரும் வரை நீங்கள் பசுக்களை திசை மாறி செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏதாவது ஒரு மரத்தின் நிழலில் என்னால் ஓய்வெடுக்க முடியும். தாகம் ஏற்பட்டால் குடுவையில் இருக்கும் நீரை குடித்துக் கொள்வேன். அதுவும் போதாது